நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய அநேக வியாதிகளுக்கு நாம் மருந்துகள் கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்றது மருத்துவ உலகின் சாதனையாக இருந்த போதிலும் நம்ம உடலுக்கு அது ஒரு வேதனையான விஷயமாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, முழுமையாக எந்த ஒரு நோய்க்கும் தீர்வு அப்படின்றது இந்த தொற்று நோய்களை தவிர வேற எதற்கும் நம்ம கண்டுபிடிக்கல. அனைத்து நோய்களுமே இன்னைக்கு பராமரிப்பு நிலைகள்ல தான் இருக்கு. எப்படி நாம வீட்டுல ஒரு பூனை, நாய், கோழி, ஆடு, மாடு பராமரிக்கிறோமோ அதே மாதிரி நோய் நிலைகளோடு நாம அன்றாடம் பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு நோய் ஒரு பக்கம் வளர்வது போலேயே நம்முடைய மருந்து மாத்திரைகளினுடைய அளவீடும் கூடிக்கொண்டேதான் போகிறது. இது நம்முடைய உடலுக்கு ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அநேக நேரங்கள்ல நமக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த மனமாற்றமானது நாளடைவில் நம்முடைய குணமாற்றத்திற்கு காரணமாக அமைகிறது. இந்த குணமாற்றமே ஒரு காலகட்டங்களில் நம் உடல்நிலைகளில் பாதிப்பை கொடுக்கிறது அப்படின்றதான் இன்னைக்கு உளவியல் ரீதியாக நம்ம அனைத்து நோய்நிலைகளிலும் ஆராய்ச்சி அறிக்கைகளாக இன்னைக்கு நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப மனமே உயிராக பார்க்கப்படுகிறது. இந்த உயிர் நம்முடைய உடலில் இருக்கிறது. அப்போ இந்த உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தா நம்முடைய இந்த மனமும் இந்த உயிரும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்றது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயங்க. ஒருவர் உடல்நிலைகளில் பாதிப்படைஞ்சிருக்கிறாரு அப்படின்றது அவருடைய மனநிலை செயல்பாடுகளை வைத்து நாம் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். பொதுவாக இந்த மனம் பாதிப்படைஞ்சவங்களை பார்க்கல ரொம்ப ஒரு சோகமா இருப்பாங்க. ஆங்கிலத்துல நம்ம அதை சேடா இருக்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா 3 நிலைகளோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். சேடுல எஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ், ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்சைட்டி, டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிப்ரெஷன். இந்த 3 தான் உங்களுடைய மனநிலை பாதிப்புகளுக்கு மிக முக்கிய காரணம். ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய வாழ்நாளில் 3 கட்டங்களை கடந்துதான் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்ய முடியும். அந்த 3 பருவங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்க்கல, நம்முடைய கடந்த காலம், நம்முடைய நிகழ்காலம், நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய பாஸ்ட் லைஃப், நம்மளுடைய பிரசன்ட் லைஃப், நம்மளுடைய ஃபியூச்சர் லைஃப். இந்த 3ஓடு நம்முடைய மனதை நாம் தொடர்பு படுத்தி கொண்டு இவற்றால் ஏற்படக்கூடிய மனமாற்றங்களை நாம 3 நிலைகள்ல வெளிப்படுத்துறோம். அதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன். மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களினால் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நோய் பட்டியலாக நாம சைக்கோசோமேட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு அப்ப தீர்வு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கல, லண்டனை சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்றவரு மலர் மருத்துவம் அப்படின்ற ஒன்றை மக்களுக்காக விட்டு சென்றார். அப்ப இந்த மலர் மருந்து அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 38 வகையான மலர்களை கொண்டு அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சில எக்ஸ்ட்ராக்டை வச்சு டைலூஷன் பண்ணி அதை மனிதனுடைய ஒவ்வொரு மனநிலைகளுக்கும் அவனுடைய குணங்களுக்கு ஏற்றவாறு அந்தந்த காலங்களில் இதை ஒரு கலவையாக நாம கொடுக்கையில அவனுடைய மனமாற்றத்திற்கு இது மிக முக்கிய காரணமாக இருக்கையில இந்த மனமாற்றமானது அவனுடைய குணமாற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருந்து இந்த குணமாற்றம் அப்படின்றது நிறைவாக அவனுக்கு உடல்நிலைகளில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்றத ஆராய்ச்சி பூர்வமாக, அதே சமயம் மிகவும் அறிவியல் பூர்வமாக ஒரு மருத்துவர் விட்டு சென்ற ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை முறை தான் இந்த மலர் மருத்துவம். அப்ப இந்த மலர் மருத்துவ கலவையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அறிவியல் ரீதியாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமாக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம உடலை பலதரப்பட்ட அழுத்தங்கள், அதாவது மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம், இதுல இருந்து பாதுகாக்க உதவுகிறது. சோ அதுல பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமாக இதுல பிளாவனாய்ட்ஸ் இருக்குது, பாலிஃபீனால்ஸ் இருக்கு, குளோரோஜெனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இந்த 3 கெமிக்கல்ஸ் உடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நோயை சரி செய்வதற்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. சோ இதோடு சேர்ந்து ட்ரைட்டர்பினாய்ட்ஸ், அரபினோகாலக்டன், சாலிசின் அப்படின்ற மிக முக்கிய வேதிப்பொருட்கள் இருக்கிறது. இது முக்கியமாக இந்த கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் உடம்புல பரவாமலும் மேற்கொண்டு உருவாகாமலும் இருப்பதற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா உடலுக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர்ஸ், மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்சஸ், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மனநிலையோடு சம்பந்தப்படுத்தி தான் நம்ம பார்க்க வேண்டும். இதைத்தான் சைக்கோசோமேட்டிக் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் நோய் நிலைகள்ல. சோ இதை எல்லாத்தையுமே நம்மளால மலர் மருத்துவத்துல சரி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கையில
மனது எதை நம்புகிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மனதிற்கு உண்டு. ஆகவே மனதே மருந்தாகும் அனைத்து விதமான நோய்களுக்கும் அப்படின்ற ஒரு எண்ண நம்பிக்கையோடு நாம் நம்மளை இந்த மலர் மருத்துவத்தில் இணைத்து கொண்டு இதை ஒரு சிகிச்சை முறையாக நாம பயன்படுத்துகையில மிகச்சிறந்த அற்புதமான உங்களுக்கு ரிசல்ட்ஸ் உங்களுடைய ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா ரெக்கவரி ரெமிஷன் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கான சான்று உலகம் பூராம் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள்லையுமே இந்த மலர் மருந்து அப்படின்றது பயிற்சியில இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் அந்த அளவுக்கு பிரசித்தி பெறவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இதை விட்டு சென்ற டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்றவர் மிக சிறந்த ஒரு குறிப்பை விட்டு சென்றிருக்காரு. மிகவும் முக்கியமாக இந்த மலர் மருந்து அப்படின்றது மனதிற்கான சிகிச்சையாகத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய இது உடல் ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்ற மாதிரி விளம்பரங்கள் இன்று நிறைய மிஸ்லீடிங்கா பொய்யான கருத்துக்களை பரப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே மனதை உணரக்கூடிய நாம் நிச்சயமாக இந்த உடல்நிலைகளை பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. மனதே மிகப்பெரிய ஆற்றல் அப்படின்ற நம்பக்கூடிய நீங்க இந்த மலர் மருத்துவ பயிற்சியை முழுமையாக கற்றுக்கொண்டு முறையாக இதை பயிற்சி செய்து உங்களுக்கு நீங்களே இதை எடுத்துக்கொள்ளையில உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்துக்கொண்டு இதை நீங்கள் பிறருக்கும் கொடுக்கலாம். இது உங்களுடைய உடல்நிலைகள்ல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சிகிச்சை முறையாக இருக்கும். ஸோ இதை காம்ப்ளிமெண்டரி தெராபிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பிற சிகிச்சைகளோடு இந்த சிகிச்சைகளையும் நாம் எடுத்துக்கொள்ளையில நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்மளால உடல்நிலைகளில் பார்க்க முடியும். அப்ப உடல்நிலைகள் மாற்றம் அப்படின்றது அடிப்படையாக எங்க அப்படின்னா நம்முடைய மனநிலை மாற்றம். அப்ப இந்த மனநிலை மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முழுமையான ஆற்றல் படைத்த ஒரு சிகிச்சை முறை அப்படின்னா இந்த மலர் மருத்துவ முறை. ஆகவே முறையாக இந்த மலர் மருத்துவ சிகிச்சையை எல்லாரும் கற்றுக்கொண்டு பயனடைபடி கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.